ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் சமையல்ல சரவண பவன் தேங்காய் சட்னி செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரவண பவன் ஹோட்டல் சுவையிலே தேங்காய் சட்னி எப்படி செஞ்சலாம் நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணுமா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாதி வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பூண்டு பல்லும் ஆட் பண்ணிப்போம். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் உங்களுக்கு எத்தனை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஆட் பண்ணிக்கிறேன். உடச்சக்கல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அந்த சீக்ரெட் பொருள் ஆட் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி, அரை ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி, தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிப்போம். தாளிப்பு நல்லா முருகின பிறகு இப்போ சட்னியில் ஆட் பண்ணிப்போம். சட்னியில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது டிஃப்ரெண்ட்டாக சரவண பவன் தேங்காய் சட்னி நம்ம சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாத சட்னி நம்ம வீட்டிலேயே சிம்பிள் மெத்தடில் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.